ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஃபனு. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வாரத்தில் 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கோங்க. உடல் எடையை ரொம்ப ஈஸியாக கம்மி பண்ணிடலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட்டு வந்து டின்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குட்டி டம்ளரில் நான் வந்து பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைங்க, நல்லா ஊறி வந்துடும். இது நல்லா ஊறட்டும். இப்போ வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேணாம். ஒரு 5-6 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது நமக்கு அந்த சட்னியோட கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கு தான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இந்த சட்னி நல்லா இருக்காது. அதே போல் ஓரளவுக்கு நல்லா திக்காக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். தாளிக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் மீல் மேக்கர் குக் பண்ணுறதுக்காக. இப்போ மீல் மேக்கர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடுமே குக் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் குக் ஆகும், இன்னொரு சைடு குக் ஆகாது. கரெக்டாக 1லேருந்து 2 நிமிஷம் வைங்க, அதிக நேரம் வைக்க தேவையில்லை. நான் வந்து பச்சை பயிறு அளந்தேன் பாருங்கள், அதே டம்ளர் யூஸ் பண்ணி தான் 3 டம்ளர் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. மீல் மேக்கர் வந்து சைஸ்லாம் பாருங்கள், நல்லா டபுளாக இருக்கும். ரொம்ப அதிக நேரம் குக் பண்ணினீங்கன்னா நம்ம வந்து பிழியும் போது உதிரி உதிரியாக ஆகிடும். அதனால் பார்த்து பக்குவமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும், தண்ணி இல்லாமல். அதே போல் நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கணும். இப்போ இதுவும் ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு நம்ம ஊற வச்ச பச்சை பயிறு நல்லா ஊறி வந்திருக்கு. நான் 2 விரலில் மசிக்கிறேன். எவ்வளோ அழகாக மசிஞ்சு வருது பாருங்கள். அந்த தோல் அழகாக தனியாக கலண்டு வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. தண்ணி ஏன்னா இவ்வளோ தண்ணி நமக்கு அரைக்கிறதுக்கு தேவைப்படாது, கொஞ்சமாக தான் தேவைப்படும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் பச்சை பயிரை மாற்றி வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டுகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சியோட ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாகிடுச்சுன்னா இந்த ரெசிபி நல்லா இருக்காது. அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். பச்சை பயிறு அரைக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அதே போல் ஓரளவுக்கு நல்லா கொரப்பாகவும் இருக்கணும். நான் காட்டுற இந்த பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. இதை வந்து இப்போது மறுபடியும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் தண்ணி எதுவுமே ஒரு ட்ராப் கூட சேர்க்காம நல்லா கொரப்பாக துருவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இருக்கணும்.
இப்போ இதை வந்து நம்ம பச்சை பயிறு வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீல் மேக்கரை பவுலுக்கு மாற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட அளவுகள் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். துருவின கேரட் ஒன்று சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையும் உங்களுடைய விருப்பம், அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயோட காரம் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பிடிக்காது, சீரகம் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 1 டீஸ்பூன் சீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. அந்த வெங்காயம் கேரட் இதில் இருக்கிற தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணாம். நல்லா டைட்டாக தான் இந்த பேட்டர் இருக்கணும், ரொம்ப லூஸ் ஆக்கிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். அடை தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல்ல சேர்த்து செஞ்சு எடுத்துடலாம். இந்த தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தோசைக்கல் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தோசை திரட்டுறதுக்கு வராது. இப்போ கரண்டியோ அல்லது கையிலையோ மாவை எடுத்து சேர்த்து நல்லா தட்டி விடுங்க. மெலிசாக வேணும்னாலும் திரட்டிக்கலாம், அல்லது திக்காக வேணும்னாலும் திரட்டிக்கலாம், உங்களுடைய விருப்பம். இந்த தோசை வந்து எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கிறேன். தோசைக்கல் வந்து ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருந்தால் தான் நமக்கு திரட்டுறதுக்கு வரும், இல்லைன்னா சுருண்டு சுருண்டு வரும், கரெக்டாக வராது. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். மூடி வைக்க தேவையில்லை, மூடி இல்லாமலே குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சைடும் குக் பண்ணிக்கலாம். ஒரு தோசை வேகிறதுக்கு குறைஞ்சது 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போது 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து வெறும் தோசையாகவே அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த தோசையை வந்து திருப்பி போடும்போது ஒருவேளை உங்களுக்கு உடஞ்சிது அப்படின்னா அந்த டைமில் வந்து டென்ஷன் ஆகாமல் பயப்படாமல் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு தோசை வந்து உடையாமல் பர்ஃபெக்டாக வரும். இதே போல் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். Bye bye.